ஹாய் ஹால் வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வாங்க நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் போயிருந்தோம் இல்லைங்களா, அந்த விளாக் பார்க்கலாம். அன்றைக்கி வந்துட்டு ஏதோ வாராகி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் சொல்லியிருந்தாங்க. அதாவது வாராகி அம்மனை தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிருந்தேன், அப்போ நான் வாராகி அம்மன் பார்க்கல. இந்த டைம் வந்துட்டு கும்பாபிஷேகம் சம்திங் ஓமமெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வாராகி அம்மனோட உருவம் வந்துட்டு ஒரு 12-15 வகையான அலங்காரம் வந்து தர்மாக்கோல் அந்த மாதிரி வச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகழகாக இருந்தது ஒரு ஒரு அலங்காரமும். அதை பார்த்துக்கிட்டே நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து செம வெயில் இருந்தாலுமே கூட்டம் வந்து குறையவே இல்லைங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. எனக்கு அந்த கோவில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் போனப்போ உள்ளே போயிட்டு தரிசனம் பார்க்க முடியல. ஏன்னா மதியம் ஆயிடுச்சு, தரிசனம் இல்லை, லேட் ஆகும்னாங்க. நாங்கள் வேறு வேலையாக போகும்போது அவங்க போய் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி தரிசனம் பார்க்கலன்னுட்டு இதுக்காகவே நாங்கள் வந்து திருவிழாவுக்கு போனதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு நாங்கள் தஞ்சாவூர் பெரிய ஆண்டவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்காகவே அன்றைக்கி போனோம். நாங்கள் போன அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்ல கூட்டம். நாங்கள் வந்து 1:30 மணிக்கு போனோம். போயிட்டு 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம். எனக்கு அப்படியே புல் அரிச்சிடுச்சு அந்த கோவிலோட பிரம்மாண்டத்தை பார்த்த உடனே. நீங்கள் இப்போ பார்க்குற நந்தி வந்துட்டு சோழர்கள் காலத்தில் வச்ச நந்தி. இவர் வந்து ஓரமாக இருப்பார். இப்போ வச்சது வந்து அதுக்கப்புறம் புதுசாக வச்ச நந்தின்னு சொல்கிறாங்க. இதுதான் சோழர் காலத்தில் வச்ச நந்தின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டு அந்த சிற்பங்கள், அந்த கோபுரத்தோட அழகு, இது எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்தோம். ஏன்னா நாங்கள் 1:30 மணிக்கு போனோம். 4 மணி வரைக்கும் நாங்கள் கோவிலை தான் சுற்றணுமே. ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் அந்த கோவிலோட அழகு நம்ம கண்ணை விட்டு போகாது. அவ்வளோ அழகாக, அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த மாதிரி ஒரு கோவில் இந்த உலகத்தில் வந்து இதுக்கப்புறம் யாராலையும் கட்ட முடியாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கோவில். உள்ள காற்று அவ்வளோ காற்று வருதுங்க, ஏசி போட்ட மாதிரி உச்சி வெயில்லையும். அதே நாங்கள் வெளியே கோபுரத்தை விட்டு வெளியே நிற்கிறோம், அவ்வளோ வெக்கையாக இருக்குது. அப்படி வேர்த்து ஊற்றுது, ஒரு துளி காற்று அசையலை. எங்கள் அண்ணன் வந்து கோபுரம் வாசலில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த கோபுரத்து உள்ளேருந்து காற்று வந்து தலையில் அப்படியே அவங்களுக்கு தலை வந்து பறக்குது முடி. அந்த அளவுக்கு எப்படி யோசித்து கட்டியிருப்பாங்க பாருங்கள். கோவில் உள்ள அவ்வளோ காற்றடிக்குது, அதே கோவிலுக்கு வெளியில் காற்று இல்லை. இது வந்து நான் உணர்ந்தேன்னு சொல்கிறத தவிர்த்து இது உண்மையாகவே அங்கே போகிற எல்லாருமே உணருவீங்க. இது வந்து நடக்கும்.